எப்பவும் அடுத்தவங்கள சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க. இப்போ நாம மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வயசான பாட்டியை சார்ந்திருக்க கூடாது. நாமளே எப்படி மீன் பிடிக்கணும்னு கத்துக்கணும். நாம எல்லாரும் இங்க தெண்டமா பொழுதுபோக்குறதுக்கு பதிலா அந்த பாட்டி கிட்ட போய் மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கலாம். என்னது மீன் பிடிக்கிறது எப்படின்னு கத்துக்கணுமா? அதுக்கு தான் எங்க பாட்டி இருக்காங்களே. அப்புறம் இதுக்காக தெண்டமா மீன் பிடிக்கிறத கத்துக்கணும். சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இங்க ஓய்வெடுக்கலாம். பசிக்கும் போது பாட்டியே மீன் பிடிச்சு தருவாங்க. என்னால எல்லாம் கஷ்டப்பட முடியாது, நீ வேணா கஷ்டப்படு அப்படி சொன்ன அந்த பறவைகள் உழைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தங்களுடைய வீட்டிலேயே ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சுஜுக்குருவி அப்படி செய்யல. தினமும் அந்த வயசான பறவை கூட போய் எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கத்துக்க ஆரம்பிச்சது. தினமும் அந்த வயசான பறவை மீன் பிடிக்கும் போது சுஜுக்குருவி கரையில உட்காந்து எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு கவனிச்சது. பிறகு தானும்